ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வெள்ளை முடி ஒழிச்சு கட்டுறோம். என் காது கிட்ட நெத்திலெல்லாம் முன்னாடி பார்க்கும்போதே தெரிகிற மாதிரி வெள்ளை முடி நிறைய வந்துருச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே வெள்ளை முடி இருக்குது. நான் மருதாணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மருதாணி யூஸ் பண்ணுறதுனால முடியெல்லாம் ஆரஞ்சு கலரில் ஆயிடுதுன்னு சொல்லி லாஸ்ட் டைம் சலூனில் போய் கலரிங் பண்ணியிருந்தேன். ஒரு டைம் கலரிங் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முடியும் ரூட்லேருந்தே ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இனி கலரிங் பண்ணாமல் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. சலூனில் போய் கலர் பண்ணுறதை விட வீட்டிலே பண்ணிக்கலான்னு சொல்லி நான் இந்த பாக்ஸை வாங்கியிருக்கேன். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் கலர் தான் வாங்கினேன். பிகாஸ் சலூன்லேயும் ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போது அதவே யூஸ் பண்ணி பார்த்துடலான்னு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். இப்போ யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஒரு கலரண்ட் அண்ட் ஒரு டெவலப்பர் இருக்கும். ரெண்டையும் நம்ம 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இது கூட ஒரு கண்டிஷ்னர் இருக்கும். நீங்கள் கலர்லாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி கழுவிக்கணும். அண்ட் இது கூட நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம், ஸ்ட்ரீக்ஸோட ஹேர் சீரம். இந்த டப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் இருக்கும். அண்ட் ஹேண்டுக்கு போடுறது க்ளவுஸும் இருக்கும். இதை 1:1 ரேஷியோவில் மெஷர் பண்ணோம் இல்லையா? பட் நான் குத்து மதிப்பாக ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அளந்து பார்த்து மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு மெஷரிங் கப் இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணி அப்புறம் அதையும் வாஷ் பண்ணோம்ல, கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். நீங்கள் அளந்து யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரூட் டச்சப் மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால் அளவாக எடுத்துக்கிட்டேன். உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சலூனில் பண்ணும்போது டிப் வரைக்கும் ஃபுல்லாக கலர் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த கலரிங் அப்படியே தான் இருக்குது. பட் ரூட்லேருந்து வர ஹேர் மட்டும் ஒயிட் கலரில் வருதில்ல, அங்கே மட்டும் எனக்கு டச்சப் பண்ணிக்கணும். சலூனில் போய் டச்சப் பண்ணோம்னா 2500 கேட்பாங்க. நம்ம 250 ரூபாயிலே வேலையை முடிச்சிடலான்னு தான் வீட்டில் இந்த பாடுபட்டுருக்கேன். இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ க்ளவுஸை போட்டுட்டு நம்ம ஹேர் கலர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ளவுஸ் போடாமையும் பண்ணலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கையில் கொஞ்சம் பட்டுருச்சுன்னா அதை நீங்கள் சும்மா தொடச்சிட்டோ கழுகிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நெத்தியில் ஃபேஸில் எங்கேயாவது பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அதை தொடச்சி எடுத்துடணும். ஒரு கொஞ்சம் நேரம் அதை விட்டுட்டிங்கன்னா அந்த கலர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பவுல் அண்ட் க்ளவுஸ் பார்த்திங்கன்னா சும்மா தண்ணியில் வாஷ் பண்ண உடனேவே அந்த கலர் சுத்தமாக போயிடுச்சு. எந்த ஸ்டெயின்ஸுமே இல்லை. பட் ஸ்கின்னில் பட்டிருக்குல்ல, நெத்தியில் பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துது. இப்போ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டச்சப் பண்ண ஏரியா ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஆயிடுச்சு. ஒயிட் கலர் ஹேரே இல்லை, சுத்தமாக பிளாக் கலரில் தெரியுது. நேச்சுரல் ஹேர் கலர் மாதிரியே ஃபீல் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா இதோட பாசிட்டிவ். இதோட நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ஸ் நீங்கள் ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இந்த ரூட்டில் அதோட கலர் கொஞ்சம் இருக்கும். இப்போ உங்களுக்கு இச்சிங் ஃபீல் எல்லாம் கொஞ்சம் தோணும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், உங்களுக்கு அலர்ஜிக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதுன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர். அண்ட் ஃபைனல் டச்சப் நம்மளோட சீரம். இந்த குட்டி சீரம் ஓப்பன் பண்ணி இப்போது ஹேர் நம்ம டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம். ரூட்டில் அப்ளை பண்ணணுன்னு எந்த அவசியம் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீ அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் எந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாதீங்க. வீட்டில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாகவே ஹேர் கேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் கெரட்டின், பூட்டாக்ஸ் அண்ட் ஹேர் கலர் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஹேர் ஒயிட்னிங் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. உங்களுக்கும் கலரோட நீட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் கலர் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்ன ஹேர் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதை பற்றின ரிவ்யூ தேவைன்னா கண்டிப்பாக அது என்ன ப்ராடக்ட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.